வெல்கம் பேக் டு SPD 360 இங்கிலீஷ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி என்ன, ஏன், எப்படி, எங்கே இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்கணும், ரிப்ளை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து கற்றுக்க போகிறோம். அல்டிமேட்லி நம்ம டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இங்கே நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ற வேர்டு வச்சு இருக்க போது, என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வாட்னு கேட்கணும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ்அப், நத்திங் மச், ஒன்றும் பெருசாக இல்லை. செகண்ட் எக்ஸாம்பிள், வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ணுற, நம்ம என்ன வேலை செய்கிற அப்படின்றத இந்த மாதிரியும் கேட்குறது உண்டு. இப்போ நீ என்ன பண்ணுற, இப்போ நான் அந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ நீ என்ன பண்ணுற, இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறதுக்கு வாட் டு யூ டூ. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன் அப்படின்னா நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தால் கேட்போம் இல்லையா, அது கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், என்ன சாப்பிட்றீங்க. ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் டீ, ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் டீ, ஒரு கப் டீ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஃபோர்த் ஒன், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, இப்போ நீ என்ன செய்ய போகிற. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன்ட்டு. வாட் வுட் யூ லைக் டு பிகம், இப்போது குழந்தைங்களெல்லாம் நம்ம கேட்குறது உண்டு, நீ பெரியவனை ஆனதுக்கப்புறம் என்னவா ஆக விரும்புகிற அப்படின்னு. அப்படி கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு பிகம். ஐ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர், எனக்கு ஒரு டாக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்படுறேன். ஐ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் நம்பர் 6, வாட் இஸ் பாதரிங் யூ, வாட்ஸ் பாதரிங் யூ, ஏன் சோகமாக இருக்க, என்ன விஷயம் உன்னை வருத்திட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு. அதுக்கு ஐ ஃபீல் டயர்டு, ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் யோர் ஃபாதர், வாட் இஸ் யோர் ஃபாதர் அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அவர் என்னவா இருக்காரு அப்படின்ட்டு அர்த்தம். வாட் இஸ் யோர் ஃபாதர். மை ஃபாதர் இஸ் அ டீச்சர், என் அப்பா ஒரு டீச்சராக இருக்கார். வாட் வாஸ் த லாஸ்ட் மூவி தட் யூ ஹாவ் சீன், கடைசியாக என்ன படம் பார்த்தேன். வாட் வாஸ் த லாஸ்ட் மூவி தட் யூ ஹாவ் சீன். ஐ வாட்ச் த மூவி அசுரன் லாஸ்ட் மந்த், போன மாதம் நான் அசுரன் படம் பார்த்தேன், அதுதான் கடைசி மூவி அப்படின்னு சொல்கிறதுக்கு. வாட்ஸ் யூர் நெக்ஸ்ட் பிளான், அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்த பிளான் என்ன. ஐ ஆம் கோயிங் டு அப்ளை ஃபார் பிஜி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு அப்ளை ஃபார் மை பிஜி கோர்ஸ். வாட் ஷால் வி டூ நவ், நாம் இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது. வாட் ஷால் வி டூ நவ். லெட்ஸ் கோ அஹெட், ஜஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் நம்ம பண்ணிகிட்ருக்க வேலையை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, வாட் எல்ஸ், அப்புறம் என்ன, வேறு என்ன அப்படிலாம் கேட்குறதுக்கு வாட் எல்ஸ். நத்திங், ஐ ஹாவ் நோ பிளான், ஒன்றும் இல்லை எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 12, வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. வாட்ஸ் கோயிங் ஆன். நத்திங் மச், வி ஆர் ஜஸ்ட் பிளேயிங், ஒன்றும் பெருசாக இல்லை நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் பிளேயிங். வாட் டிட் யூ சே, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ சே. ஐ செட் ஐ டோன்ட் லைக் யூ, ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நெக்ஸ்ட், வாட்ஸ் த டைம் நவ், வாட்ஸ் த டைம் நவ், இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்குறதுக்கு வாட்ஸ் த டைம் நவ் கேளுங்க இனிமே. இட்ஸ் 7:30 இன் த ஈவினிங், இட்ஸ் 7:30 இன் த ஈவினிங் அப்படின்னா 7 மணி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு, ஐ மீன் 7:30 மணி அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக நீங்கள் 7:30 PM கூட சொல்லிட்டு போயிடலாம். வாட் டு யூ மீன், வாட் டு யூ மீன், என்ன சொல்ல வர நீ அப்படின்ட்டு. ஏதாவது ஷாக்கான நியூஸ் சொன்னாங்கன்னா என்ன சொல்கிறப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்குறதுக்கு வாட் டு யூ மீன் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ, ஸோ நீங்கள் நம்பலையா, இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ. இப்போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போயிடலாம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன லொக்கேஷன், ஒரு இடம் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்க போது அதுக்கு நாம் வேர் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 16, வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போயிட்டுருக்கேன் நீ. ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். வேர் டு யூ கம் ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க. ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வரேன். வேர் டு யூ லிவ் ஆர் வேர் டு யூ ஸ்டே, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க ஆர் எங்கே தங்கியிருக்கீங்க. ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வாழ்கிறேன். இல்லை ஐ ஸ்டே இன் சென்னை, நான் சென்னையில் தங்கியிருக்கேன். வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன், இந்த ஃபோன் எங்கே வாங்கினீங்க. வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன், ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம், அதனால தான் நம்ம டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டினில். வேர் டிட் யூ பை திஸ் ஃபோன். ஐ பாட் திஸ் ஆன்லைன், நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேன். ஐ பாட் திஸ் ஆன்லைன்.
வேர் ஆர் தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வேர் தே ஆர். எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. வேர் கேன் ஐ கெட் அன் ஆட்டோ? வேர் கேன் ஐ கெட் அன் ஆட்டோ? இங்கே பக்கத்தில் ஆட்டோ எங்கே கிடைக்கும் அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு வேர் கேன் ஐ கெட் அன் ஆட்டோ. யூ கேன் கெட் அன் ஆட்டோ ஃப்ரம் த மெயின் ரோட். யூ கேன் கெட் அன் ஆட்டோ ஃப்ரம் த மெயின் ரோட். நீங்கள் மெயின் ரோடு போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் கெட் அன் ஆட்டோ ஃப்ரம் த மெயின் ரோட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22. வேர் எல்ஸ் கேன் ஐ கெட் த ஐட்டம்? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிருக்கோம், ஒரு பொருள் கேட்குறோம், அந்த பொருள் அந்த கடையில் இல்லை அப்படின்னா வேறு எங்கெங்கே நான் கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்படி கேட்குறதுக்கு வேர் எல்ஸ் கேன் ஐ கெட் த ஐட்டம்? யூ கேன் கெட் ஒன் இன் த நெக்ஸ்ட் ஷாப். பக்கத்து கடையிலேயே இருக்குமா, யூ கேன் கெட் ஒன் இன் த நெக்ஸ்ட் ஷாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த மெட்ரோ ஸ்டேஷன் ஹியர்? இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது? கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் ரைட், இட்ஸ் இன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் திரும்புங்க, நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் ரைட், இட்ஸ் இன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டு யூ ஒர்க்? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல் நியர்பை மை ரெசிடென்ஸ். என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். வீட்டு பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நியர்பை மை ரெசிடென்ஸ். ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்கிற இடம், ஐ மீன் என்னுடைய வீடு. ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல் நியர்பை மை ரெசிடென்ஸ். 25th கொஸ்டின், வேர் வேர் யூ வென் ஐ கால்ட் யூ? நான் உன்னை கூப்பிட்டப்போ நீ எங்கே இருந்த? வேர் யூ பாஸ்ட் டென்ஸ். நான் கூப்பிட்டப்ப நீ எங்கே இருந்த? ஐ வாஸ் இன் த ரெஸ்ட் ரூம். நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன், அதனால தான் சரியாக கேட்கல. இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான், அடிக்கடி நமக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிறோம். யூஸிங் த வேர்ட் வை, ஏன். ஸோ ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு ஒய் யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 26. ஒய் ஆர் யூ அப்செட்? ஏன் அப்செட்டாக இருக்க? ஏன் சோகமாக இருக்க? ஐ எம் ஒரிட் ஆஃப் மை எக்ஸாம். எக்ஸாமை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் டிட் யூ பை இட் ஆன்லைன்? ஏன் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேன்? ஏன் ஆன்லைனில் வாங்கினேன்? மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் மீ டு டூ ஸோ. மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் மீ டு டூ ஸோ. என் ஃப்ரெண்டு தான் அப்படி சஜஸ்ட் பண்ணா, என் ஃப்ரெண்டு தான் வாங்க சொல்லி சொன்னா அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 28. why did you break it? break அப்படின்னா உடைக்கிறது. why did you break it? ஏன் நீ உடைச்ச? I broke it by mistake. தெரியாமல் உடைச்சிட்டேன். ஸோ தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா by mistake அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I broke it by mistake. கொஸ்டின் நம்பர் 29. why do you ask? ஏன் கேட்குற? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது அடிக்கடி இது சொல்கிறது உண்டு. ஏன் அப்படி கேட்குற? I asked just to know. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். I asked just to know. Question number 30. Why didn't you come to the party? Why did not you come to the party? நீ ஏன் பார்ட்டிக்கு வரல? I had an important work yesterday, so I couldn't come. I had an important work yesterday, so I couldn't come. நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருந்துச்சு, அதனால் என்னால் வர முடியலை. அதனால் வர முடியலன்னு சொல்கிறதுக்கு could not come. I couldn't come. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31. why don't you believe me? நீ ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிற? நீ ஏன் என்னை நம்பக்கூடாது? இந்த மாதிரியெல்லாம் கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு why don't you believe me? I feel something wrong in you. எனக்கு உன்கிட்ட என்னமோ தப்பாக தெரியுது, அதனால தான் நம்பவே மாட்டேங்கிறேன். I feel something wrong in you. கொஸ்டின் நம்பர் 32. why should I do this? நான் ஏன் இதை பண்ணணும்? You can easily win this, so you must do this. நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், அதனால் நீ கண்டிப்பாக இதை செய்யணும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு you can easily win this, so you must do this. You must do this அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அப்படின்னா must யூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 33. why do you want to learn English? நீ ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு விரும்புகிற? why do you want to learn English? To communicate with my foreign clients. I want to learn English to communicate with my foreign clients. என்னோட வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் கிட்டலாம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இங்கிலீஷ் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 34. why do you sleep very late at night? ஏன் நைட்டில் ரொம்ப லேட்டாக தூங்குற நீ அப்படின்னு கேட்குறதுக்கு why do you sleep very late at night? I get used to it. I get used to it. அப்படியே பழகிருச்சு. இது நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அப்படியே பழகிருச்சு. I get used to it. கொஸ்டின் நம்பர் 35. why did you let him do? why did you let him do? அவனை ஏன் அப்படி பண்ண விட்ட? அவன் அப்படி பண்ணுற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அப்படி கேட்குறதுக்கு why did you let him do?
ஐ டென்ட் நோ அன்டில் ஹி டஸ். அவன் செய்கிற வரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா, அவன் செஞ்ச பிறகு தான் எனக்கே தெரியும் அப்படி சொல்கிறதுக்கு ஐ டென்ட் நோ அன்டில் ஹி டஸ். அப்போது அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்டில். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிறோம். யூஸிங் வென் எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸுக்கு எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு வென். கொஸ்டின் நம்பர் 36, when did you come? எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு when did you come? I came 2 days ago. 2 நாளைக்கு முன்னாடி வந்து. கொஸ்டின் நம்பர் 37, when shall we go or when shall we meet? எப்போ போகலாம் இல்லை நம்ம எப்போ சந்திக்கலாம் அப்படி கேட்குறதுக்கு when shall we meet? let's go tomorrow or let's meet tomorrow. நாளைக்கு சந்திக்கலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்னா let's go tomorrow. கொஸ்டின் நம்பர் 38, when is your birthday? உன்னோட பிறந்த நாள் எப்போ? It falls on 30th of November. November 30th அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. It falls on 30th of November. When will the program start? The program எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் நம்ம will யூஸ் பண்ணியிருக்கோம். When will the program start? The show starts at 9:30 a.m. 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். The show starts at 9:30 a.m. When did you watch the movie? இந்த படம் எப்போ பார்த்த நீ எனக்கு தெரியாமல் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. when did you watch the movie? I watched it last week. போன வாரம் பார்த்தேன்ப்பா. I watched it last week. Now moving on to the next set of questions using how. எப்படி அப்படின்ற வேர்டை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு how யூஸ் பண்ண போகிறோம் இங்கிலீஷில். கொஸ்டின் நம்பர் 41, how did you write the exam? எக்ஸாம் எப்படி எழுதின? I have written well. நல்லா எழுதியிருக்கேன். How did this happen? இது எப்படி நடந்துச்சு? It happened accidentally. திடீர்னு தான் எதிர்பாராமல் நடந்துருச்சு. It happened accidentally. நெக்ஸ்ட் கொஸ்டின், how do I know? எனக்கு எப்படி தெரியும்? சம்டைம்ஸ் யாராவது நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் பற்றி கேட்டாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம். அது கேட்குறதுக்கு how do I know? I thought you would know. உனக்கு தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I thought you would know. நெக்ஸ்ட் கொஸ்டின், how does it taste? ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, டிஷ் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு how does it taste? It's so delicious. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு it's so delicious. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், how about tomorrow? இப்போது சப்போஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்களை கால் பண்ணி இன்றைக்கி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முடியாது, வேறு வேலை இருக்குது, நாளைக்கு வேணால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு how about tomorrow அப்படின்னு கேட்கலாம். இட் சவுண்ட்ஸ் குட், வி ஷால் மீட் டுமாரோ. ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான், நாளைக்கு மீட் பண்ணலாம். இட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னா அது ஓகே தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூஸிங் விச் அப்படின்னா எது ஆர் எந்த. ஸோ எது உனக்கு பிடிச்சிருக்கு, எந்த கலர் உனக்கு வேணும், இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம விச் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 46, விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், திஸ் ஆர் தட்? எது உனக்கு பிடிச்சிருக்கு, இதுவா அதுவா அப்படி கேட்குறதுக்கு விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், திஸ் ஆர் தட்? ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன், எனக்கு இது ஓகே. விச் இஸ் யோர் ஹவுஸ்? எது உங்கள் வீடு? த செகண்ட் பில்டிங் இஸ் மை ஹவுஸ். இங்கேருந்து பார்த்தா அந்த 2வது பில்டிங் தான் எங்கள் வீடு. விச் இஸ் யோர் ஃபேவரட் கலர்? உன்னோட ஃபேவரட் கலர் எது? பிளாக் இஸ் மை ஃபேவரட் கலர். விச் இஸ் யோர் பைக்? தட் பிளாக் ஆர் ப்ளூ? எது உன்னோட பைக்கு? இந்த பிளாக் கலரா இல்லை ப்ளூவா? த ப்ளூ ஒன் இஸ் மைன். அந்த ப்ளூ கலர் பைக் தான் என்னோடது. விச் இஸ் யோர் நேட்டிவ் பிளேஸ்? உங்கள் சொந்த ஊர் எது? ஐ பிலாங் டு மதுரை. ஸோ உங்கள் சொந்த ஊர் எதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஐ பிலாங் டு மதுரை, நான் மதுரையை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். வித் திஸ் we came to the end of this video. ஒரு 50 கொஸ்டின் ஆன்சர்ஸ் யூஸிங் WH கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. லைக் எவ்வளோ, எத்தனை, எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம், இது யாரோடது, நீ யாரை கூப்பிட்ட, நீ யார் கூட வந்த, எத்தனை மணிக்கு, இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's thank you and bye bye from me.